ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நம்மள எல்லாருக்குமே நம்ம மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு ஃபைல் ஷேர் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. அதாவது சில பேர் ஒரு பெரிய ஃபைல் சைஸோட ஃபைலையுமே ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு அனுப்புறதுல நிறையவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப் தான் சொல்லலாம் இந்த Zapya ஆப்பை. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால் ரொம்பவே ஈஸியாக ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு ஃபைல் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஆப் உங்கள் மொபைலில் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, உங்களால் ஃபைல் ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா, இப்போ இந்த ஆப் வொர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது இந்த Zapya ஆப் நீங்க ஓப்பன் பண்றீங்க. ஆப் ஓப்பனே ஆகுதில்ல. அப்படியே ஓப்பன் ஆகுறதுக்கு நீங்க ஆப் ஓப்பன் பண்ணி, கனெக்ட் பண்ணி ஒரு ஃபைல ஷேர் பண்ண ட்ரை பண்றீங்க. உங்களால ஃபைல் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியல. இல்லாட்டி Zapya ஆப் ஓப்பன் பண்ணோனே ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால ஃபைல் ஷேர் பண்றதுக்கான முடியவே மாட்டேங்குது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்க உங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல இந்த Zapya ஃபைல் ஷேரிங் ஆப்ல ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இஷ்யூஸ் நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தா, நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. உங்களால இந்த Zapya ஆப்பை யூஸ் பண்ணி ஃபைல் ஷேர் பண்ண முடியலையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்க மொபைல்ல கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி Zapya அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த ஃபைல் ஷேர் ஆப்பை இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோடனே அப்டேட் காட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் அப்டேட் பண்ணுறதில்ல, பழைய வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கிட்டு ஆப்பில் சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர நீங்கள் செய்யாமல் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஃபைல் ஷேர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் அப்டேட்டில் புதுசாக வந்திருக்க வெர்ஷனால் அந்த இஷ்யூஸ் சால்வ் ஆகி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டால் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் ZA அப்படின்றத சர்ச் பண்ணிங்களா இருந்துச்சு, அந்த Zapya ஆப் உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆகணுன்னே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஃபோர்ஸ்டாப் அப்படின்றத கொடுத்து ஃபோர்ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ அதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இந்த Zapya ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாஸுமே கிளியர் ஆகி ஏதாவது இஷ்யூ இருந்தால் அந்த இஷ்யூ ஒட்டோவாவே சால்வ் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா இந்த Zapya ஆப்பை ஓப்பன் பண்ணிங்களாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ கண்டினியூ கொடுத்து எல்லோ கொடுத்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு மொபைலோட கனெக்ட் பண்ணி ஃபைல் ஷேர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதுனால கூட இந்த இஷ்யூ சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலையுமே சம்டைம்ஸ் ப்ளூடூத் வைஃபைல ஏதாவது இஷ்யூனாலையுமே இருக்குமா இருந்தாலுமே இந்த மாதிரி ஃபைல் ஷேர் பண்ணுற ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபைல் ஷேர் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மொபைலில் வைஃபை ப்ளூடூத் சம்மந்தமாக ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குமா இருந்தாலுமே அதை சம்டைம்ஸ் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால கூட ஆட்டோவாகவே சால்வ் ஆகும். அப்படி சால்வ் ஆகும் போது இந்த Zapya ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸையுமே நம்மளால் கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.